அரோமா ஆயில்ஸ்ல வந்து ரோஸ்மேரி ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்ட்டுங்க. இது வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து கூட நம்ம பெப்பர்மெண்ட் ஆயிலும் ரோஸ்மேரி ஆயிலும் ஜஸ்ட் டூ டூ டிராப்ஸ் தேங்காய் எண்ணெயில கலந்து தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணுங்க. இந்த ரோஸ்மேரி ஆயில ஹீட் பண்ண வேண்டாம். இதை ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிட்டு தொப்புள்ள வச்சுட்டு நீங்க படுத்தீங்க அப்படின்னா, இது நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே நம்ம கால் வைக்கும் போதுதான் அந்த வலியே இருக்கும். குதிக்கால் வலி இருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறது, எல்லா ஜாயின்ஸ்லையுமே வந்து அந்த வலி வீக்கம் அப்படின்றது இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தொப்புள்ள ரோஸ்மேரி ஆயிலோ பெப்பர்மெண்ட் ஆயிலோ நம்ம வந்து அப்ளிகேஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு அந்த ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸை குறைக்குது. அது மட்டும் இல்லை, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்ல தீர்வாகவே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் மாற மாற அவங்களுக்கு அடிக்கடிக்கு வீசிங் தொந்தரவு, அந்த இரைப்பெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் விடிய காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆயில் நைட் படுக்கும் போதே அந்த வார்மான தேங்காய் எண்ணெயில் இது ஜஸ்ட் ஒரு 2 டிராப்ஸ் மட்டும் போட்டு ஒரு 10 டிராப்ஸ் அந்த தேங்காய் எண்ணெயோட கலந்ததை நம்ம போட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த வீசிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும்.